வணக்கம். ஓம் நம சிவாய. இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். செலவுகள் சார்ந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு திருப்தியான நாள், இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி வேறுபாடுகள் விலகும். பரணி மாற்றமான நாள். கிருத்திகை குழப்பங்கள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். செய்யும் பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். காயப்படுத்தும் வார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். அனுபவம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. கிருத்திகை பொறுமை வேண்டும். ரோகிணி அனுபவங்கள் கிடைக்கும். மிருகசீரிஷம் கலகலப்பான நாள். மிதுனராசி அன்பர்களே, உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சுப காரியங்கள் கைகூடி வரும். சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். துணைவர் வழியில் இருந்த வேறுபாடுகள் மறையும். புதிய நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மிருகசீரிஷம் புரிதல் உண்டாகும். திருவாதிரை வேறுபாடுகள் மறையும். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும். அரசு காரியங்களில் இருந்த தாமதங்கள் விலகும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. புனர்பூசம் செல்வாக்கு உயரும். பூசம் சாதகமான நாள். ஆயில்யம் வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் சுய ரூபங்களை புரிந்து கொள்வீர்கள். நீண்டகால பிரார்த்தனைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் சில நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். மகம் ஆதரவான நாள். பூரம் பிரார்த்தனைகள் நிறைவேறும். உத்திரம் ஆர்வம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் சாதகமாக அமையும். அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். கடன் பற்றிய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கவலை மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. உத்திரம் சந்திப்புகள் ஏற்படும். அஸ்தம் மாற்றங்கள் உண்டாகும். சித்திரை ஆரோக்கியம் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, இழுபறியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். சிறு தூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆலோசனைகள் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். பகை விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 6. நிறம் பொன்னிறம். சித்திரை தீர்வுகள் கிடைக்கும். சுவாதி முயற்சிகள் கைகூடும். விஷாகம் மாற்றமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாமதம் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 3. நிறம் வெள்ளை. விசாகம் வேறுபாடுகள் விலகும். அனுஷம் வரவுகள் கிடைக்கும். கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும். வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். எதிலும் நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். ஆதாயம் நிறைந்த நாள். மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பூராடம் மத்தியமான நாள். உத்திராடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 5. நிறம் சாம்பல். மகர ராசி அன்பர்களே, தங்களுக்குள் அனுசரித்து செல்லவும்.
தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும். மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவெடுக்கவும். உத்தியோகத்தில் மறைமுக தடைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. விதாண்டவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 8. நிறம் நீல நிறம். உத்திராடம் அனுசரித்து செல்லவும். திருவோணம் சிந்தித்து முடிவெடுக்கவும். அவிட்டம் பொறுமை வேண்டும். கும்பராசி அன்பர்களே, மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த மந்தத்தன்மை குறையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி வெளிப்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. எண் 9. நிறம் மஞ்சள். அவிட்டம் மந்தத்தன்மை குறையும். சதயம் உயர்வுகள் ஏற்படும். பூரட்டாதி சாதகமான நாள். மீனராசி அன்பர்களே, அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நிர்வாகத் துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். உலக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 6. நிறம் பச்சை. நன்றி, வணக்கம்.